குட் மார்னிங் அண்ட் பிரைஸ் லார்ட். வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்ட முதல் பறவை எது தெரியுமா? ஆதியாகமம் 8:6. நோவா பேழையின் ஜன்னலை திறந்து காகத்தை வெளியே விடுகிறார். பூமியின் மேல் இருந்த தண்ணீர் மற்றும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது என்பதை வாசிக்கிறோம். எதனால காகத்தை விட்டிருப்பாரு? அது எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைகளிலும் வாழக்கூடிய திறன் பெற்றது என்பதற்காக மாத்திரமல்ல. இரண்டாவது, காணப்படுகிற பறவை இனங்களிலே புத்திசாலியான பறவைகளில் ஒன்று இந்த காகம் என்பதற்கு நம்ம ஊர் கதை கூட உதாரணம். ஒரு சின்ன ஜார்ல கொஞ்சம் தண்ணி இருந்ததை உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த காகம் பார்த்து கற்களை எடுத்து போட்டு தண்ணீர் மட்டம் மேலே வந்த பிறகு அதை குடித்து உயிர் பிழைத்து பறந்து சென்றது என்பதை, இந்த காகத்தை போலதான் நாமும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில 2 கொரிந்தியர் 4:8 படி நாம் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை என்பதற்கேற்ற விசுவாச வாழ்க்கையில நாம் போராடி நிலைத்திருந்து வெற்றி பெற அழைக்கப்படுகிறோம். பறவைகளை கவனியுங்கள், கவலையின்றி வாழ்ந்திடுங்கள். God bless you. Have a good day.